புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் இன்று காலை நல்லடக்கம். பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. புதுச்சேரி சிறுமி கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 2 பேர் மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. IPS அதிகாரி கலைவாணன் தலைமையில் விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்ட பகுதியில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு. SP கலைவாணன் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசிய பகுதி. DGP ஸ்ரீனிவாஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் சோதனை. 4 பேர் கொண்ட குழுவினர் கைரேகை உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர். சிறுமி உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற போது ஆளுநரே வெளியேறு என தமிழிசைக்கு எதிராக முழக்கம். ஃபாஸ்டாக் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஒரே வாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என ஆளுநர் தமிழிசை உறுதி. அரசாங்கத்திட்ட ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட்ராக் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம், விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து ஒரு வாரத்திற்குள் அதுல இன்வெஸ்டிகேஷன் யாருன்னா பெண் SSP தலைமையிலான போட்டு ஒரு வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக கடும் கண்டனம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது, காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். புதுச்சேரி சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு EPS கடும் கண்டனம். புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பந்த் அறிவிப்பு. அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் நாளை தனித்தனியே முழு அடைப்பு போராட்டம். புதுச்சேரியில் சிறுமிக்கு நடந்த கொடூரம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக ராகுல் காந்தி வேதனை. பெண்களுக்கான பாதுகாப்பும் மரியாதையுமே வளர்ந்த தேசத்தின் அடையாளம் என பதிவு. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு குறித்து சமூக வலைதளங்களில் பொய்த் தகவல்களை பரப்பக்கூடாது. மீறினால் சாட்சியாக சேர்த்து விசாரிப்போம் என போலீசார் எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பி மனு பெற்றோர் தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். மாலை 6 மணிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க திமுக தலைமை அறிவிப்பு. சென்னை தாயகத்தில் இன்று மதிமுக நிர்வாக குழுவின் அவசர கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்க உள்ளார் வைகோ. போதைப் பொருள் கடத்தல் புகாரில் சிக்கிய ஜாஃபர் சாதிக் மாட்டினால் திமுக கலகலத்து போகும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பிரிவு மூலமா இன்டர்நேஷனல் போதை கடத்துறதுக்கு அந்த அயலக பிரிவு இன்னைக்கு நான் கேட்கல. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் ஜாஃபர் சாதிக் மாட்டும்போது கண்டிப்பாக திமுக கலகலத்து போயிடும். சிவகங்கையில் போட்டியிட டிடிவி தினகரன் வந்தால் அவருக்கு செட்டிநாட்டு வழக்கம்படி விருந்தோம்பல் செய்து வழி அனுப்புவோம். காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கிண்டல்.
அவர் மன்னார்குடியிலிருந்து தினகரன் அவர்கள் சிவகங்கைக்கு வந்தார் என்றால் செட்டிநாட்டு வழக்கப்படி விருந்தோம்பல் செய்து அவரை பத்திரமாக நாங்கள் அனுப்புவோம். பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு பயணம். 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. தீவிர சோதனைகளுக்கு பிறகே வாகனங்களுக்கு அனுமதி. ராகுல் காந்தி மீண்டும் அமேதி தொகுதியில் போட்டி. உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் தகவல். இன்று டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்கும் காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டம். மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கும் தொகுதி பங்கீடு இழுபறி. ராம்விலாஸின் லோக் ஜனசக்திக்கு 8 தொகுதிகள் தந்து தங்கள் பக்கம் இழுக்க இந்தியா கூட்டணி திட்டம் என தகவல். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தோர் விவரங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த விவகாரம் காலக்கெடு முடிந்த நிலையில் ஜூன் 30க்குள் விவரங்களை அளிக்க மேலும் அவகாசம் கோரி ஸ்டேட் வங்கி மனு தாக்கல். மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ் ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட வழக்கு. கொல்கத்தா நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஷேக் ஷாஜஹான் சிபிஐ வசம் ஒப்படைப்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நீதிமன்றத்தில் புகார் அளித்த அமலாக்கத்துறை பலமுறை சம்மன் அனுப்பியும் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு. இரட்டை விமானம் தாங்கி போர்க்கப்பலின் செயல்பாடுகளை காட்சிப்படுத்திய இந்திய கடற்படை. MiG-29K விமானம் புறப்பட்டு சென்ற காட்சிகள் வெளியீடு. சீனாவுடன் இணைந்து 2035ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணு உலை அமைக்க ரஷ்யா திட்டம். ரஷ்ய விண்வெளி நிறுவன தலைமை செயல் அதிகாரி யூரி போரிச்சவ் தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. தரம்சாலாவில் நடக்கும் போட்டியில் இந்திய அணி முதலில் பந்து வீச்சு. ICC டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதல் முறையாக 10வது இடத்தை பிடித்த SSV ஜெய்ஸ்வால். விராட் கோலி 8வது இடத்திற்கும் ரோஹித் சர்மா 11வது இடத்திற்கும் முன்னேற்றம். நடிகை காஜல் அகர்வாலின் இடுப்பில் கை வைத்த நபரால் பரபரப்பு. ஹைதராபாத்தில் ஷாப்பிங் மால் திறப்பு விழாவில் அரங்கேறிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற கோடியம்மன் ஆலய பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா கோலாகல். ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்து பரவசம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.